இன்னைக்கு இந்தியாவுடைய பன்முகத்தன்மைக்கு எதிராக ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே வரி, ஒரே தேர்வு அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதை எதிர்த்து நிறைய மாநிலங்களில் மாநில சுயாட்சி அப்படிங்கிறது முக்கியம், மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த தத்துவத்தை மையமாக வச்சு நிறைய இடங்களில் போராட்டம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடும் இந்த அடிப்படையில் தான் இயங்கிட்டு இருக்கு. இந்த தத்துவத்தை முதல்ல கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா அவர் ஜின்னா அவர்கள் தான். 1928 ஒரு மாநாட்டில் 14 அம்ச கோரிக்கைகளோட சேர்த்து இதையும் கொண்டு வந்திருப்பாரு. அதில் முதல் 2 அப்படிங்கிறது மாநில சுயாட்சியும், அதே நேரம் கடைசியும் மாநில சுயாட்சி அப்படிங்கிற அந்த விஷயத்தை பேசியிருக்கோம். அப்போ காங்கிரஸ் அமைப்பு அப்படிங்கிறது மாநில சுயாட்சி அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி தான் நகர்ந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் 1938 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் திரிபுராவில் நடந்த ஒரு மாநாட்டில் இதே ஒரு விஷயத்தை அமைச்சு பேசியிருப்பாப்புல. ஆனால் இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அதாவது அந்த 38க்கு அப்புறம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஒன்றியத்துக்கு அதிகமான பவர் இருக்கணும், அதே நேரம் மாநிலத்துக்கு கம்மியான பவர் இருக்கணும். அப்படி பவர் இருந்தால் தான் அவங்களுடைய பிரிவினை நம்மளால் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒன்றியத்தை நோக்கி யோசிக்கக்கூடிய நிறைய பேர் அப்படி யோசிச்சாங்க. அதோடைய வரிவடிவமாக தான் இன்னைக்கு ஒரே மொழி ஒரே தேர்வு அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஆனால் இந்த ஒரே மொழி ஒரே தேர்வு ஒரே நாடு அப்படிங்கிற விஷயம் ஒற்றுமையை உருவாக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. மாறா இது பிரிவினையை தான் கொடுக்கும். ஏன்னா இந்தியா அப்படிங்கிறதே ஒரு சப்கான்டினென்ட், துணைக்கண்டம் இந்தியா அப்படிங்கிறது. இங்கே பல மொழிகள் பலவிதமான இனங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இனங்களை மதித்து நடந்தால் மட்டும்தான் பிரிவினை அப்படிங்கிறது நடக்காமல் இருக்கும். இல்லைன்னா அது சிக்கல் தான்.